வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நண்பர் கண்முன்னே மாணவியை இருவர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவனை தாக்கி மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்தியவர்கள் யார்? தலைநகரையே அதிரச் செய்துள்ள குலை நடுங்க வைக்கும் சம்பவத்தில் நடந்தது என்ன? பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள். தீரா நோயுடன் கண்ணில் தெரியாமல் பரவி கிடக்கும் வக்கிர புத்தி கொண்ட அரக்கர்கள். இச்சைக்காக மாணவிகளை சீரழிக்கும் கொடூரர்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த கொடுமையின் அதிர்ச்சி பின்னணி என்ன? சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தின் உள்ளே மாணவர் மாணவி இருவர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத இருவர் மாணவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். கொலை மிரட்டல் விடுத்து மாணவரை அடித்து துரத்திவிட்டு மாணவியை அவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவன் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் கோட்டூர்புரம் உதவி ஆணையர் பாரதிராஜன் தலைமையிலான போலீசார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்கலைக்கழக வளாகத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர நபர்கள் யார்? வெளியாட்களா, இல்லை கல்லூரியில் பயிலும் மாணவர்களா, அல்லது ஊழியர்களா? வெளியாட்களாக இருப்பினும் பலத்த பாதுகாப்பு, அதிக மாணவர்கள் நடமாட்டத்தை தாண்டி கல்லூரிக்குள் எப்படி நுழைந்தார்கள் என்பன உள்ளிட்ட அதிர்ச்சி கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மற்றொரு புறம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் முறையான மின்விளக்கு வசதி இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் இருளான சூழலை பயன்படுத்தி விடுதியில் தங்கி பயிலும் மாணவர்கள் யாராவது மாணவியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். குற்றவாளிகள் பிடிபட்டால் மட்டுமே மாணவிக்கு நேர்ந்த கதியின் பின்னணி குறித்து தெரிய வரும். அண்ணா பல்கலைக்கழக கிண்டி வளாகத்தில் மாணவன் கண்முன்னே சக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அதிர்ச்சிகர சம்பவம் பற்றி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தினர் பாலியல் வன்கொடுமை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.